தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் மூர்த்திக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் ஓட்டு போடக்கூடாது. அமைச்சர் மூர்த்திக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் ஓட்டு போடக்கூடாது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தேவேந்திரகுல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்றத்துக்கு தடையாக இருக்கும் ஒரு முக்கியமான கட்சி திமுக. திமுக தேவேந்திரகுல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்றத்தை விரும்பவில்லை. தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலிலேயே தேவேந்திரகுல வேளாளர்கள் இருக்க வேண்டும் என திமுக விரும்புகிறது. தற்போது திமுக அமைச்சர் மூர்த்தி இவர் மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட மதுரை விமான நிலையத்துக்கு அருகில் சின்ன உடைப்பு என்ற ஒரு கிராமம் உள்ளது. முழுக்க முழுக்க தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கிற கிராமம். மதுரை விமான நிலையம் அமைப்பதற்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்கள் இடத்தை கொடுத்தனர், ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக. தற்பொழுது விமான நிலையம் விரிவாக்கத்துக்காக தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கிற அந்த சின்ன உடைப்பு கிராமம், அந்த மக்களுடைய வீடுகள் மற்றும் விவசாய நிலங்களை அரசு கையகப்படுத்த நினைக்கிறது. இதற்கு மூர்த்தி உறுதுணையாக உள்ளார். தேவேந்திரகுல வேளாளர்கள் வீடுகளையும் விவசாய நிலங்களையும் பறிப்பதற்கு அமைச்சர் மூர்த்தி உறுதுணையாக உள்ளார். அமைச்சர் மூர்த்தி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் மீது சாதி ரீதியாக செயல்படுகிறார். சாதி வெறியுடன் செயல்படுகிறார். ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் மதுரை கிழக்கு தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் அமைச்சர் மூர்த்திக்கு ஓட்டு போடக்கூடாது. தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒருங்கிணைந்து அவரை புறக்கணிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அமைச்சர் மூர்த்தி சாதி வெறியுடன் நடந்து கொள்கிறார், காழ்ப்புணர்ச்சியுடன் நடந்து கொள்கிறார். ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் அமைச்சர் மூர்த்திக்கு ஓட்டு போடக்கூடாது. தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றத்துக்கு குரல் கொடுக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் செல்வத்துக்கு வாக்களிக்க வேண்டும். விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும்.